அனைவருக்கும் வணக்கம். கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம், அது ஏன் உருவாகுது அப்படின்றத டயக்னோஸ் பண்ணி அதோட ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோனுக்கு இப்போதைக்கு போய் சர்ஜன் பண்ணி ஸ்டோனை இப்போதைக்கு என்ன பண்ணிடுறீங்க, ரிமூவ் பண்ணிடுறீங்க. அடுத்து அகைன் என்ன ஆகுது, திரும்ப ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட உறுப்பு நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸோ கிட்னி அப்படின்ற ஒரு ஆர்கான்ஸ் ஒர்க் ஆகாததுனால அது ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதோட ஒர்க்கை பண்ண முடியாததுனால அது என்ன ஆகுது, ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகுது. அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளோட உறுப்பு இண்டிகேட் பண்ணுது. நம்ம ஒரு டைம் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் அது ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா, ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை பார்க்கணும். ஸோ அக்குபஞ்சரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு, ஸோ பஞ்சபூத சக்தியில் ஒருத்தரோட அந்த ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க, நெருப்போட ஆதிக்கம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஃபயரோட எனர்ஜி ஜாஸ்தி ஆகும்போது நீரோட எனர்ஜி கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி பேஸில் என்ன பண்ணுறோம், அக்குபஞ்சரில் கிட்னிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிட்லிங் கொடுக்குறோம். இல்லை கிட்னி எனர்ஜி ஜாஸ்தி ஆகிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸோ அதை பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா, அந்த உறுப்பு என்ன சொல்ல வர்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு தடவை ஸ்டோன் வந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது பர்மனெண்ட் ரிசல்ட் கிடையாது. ஸோ அந்த உறுப்பு நான் சஃபர் ஆகியிருக்கேன் அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஸ்டோன் மூலமாக நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அக்குபஞ்சரில் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிவிட்டு அந்த உறுப்புகளுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஸோ பர்மனெண்ட் ரிசல்ட் நம்ம இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.